ஹலோ guys, welcome you all. This is the channel David MK. நம்ம மக்கள்கிட்ட கிரெடிட் கார்டு அப்படின்னு சொன்னதுமே ஐயோ கிரெடிட் கார்டா அப்படின்னு கேட்டு தலை திரிக்க ஓடுறவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க, கிரெடிட் கார்டு வாங்காதீங்க அப்படின்னு கிரெடிட் கார்டு வேணும்னு சொல்லி அப்ளை பண்றவங்களையும் பயமுறுத்தி துரத்தி விடுறவங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எவ்வளவு வேணாலும் கிரெடிட் கார்டு கொடுங்கப்பா, எவ்வளவு லிமிட் வேணாலும் கொடுங்கப்பா, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20 கிரெடிட் கார்டு 25 கிரெடிட் கார்டு வரைக்கும் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கலாமா வேண்டாமா, யார் யாரெல்லாம் வாங்கலாம், யூஸ் பண்றதுனால பிரச்சனை வருமா, இது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பொதுவாக நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்ல டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு இப்படின்ற ரெண்டு விதமான கார்ட்ஸ் யூஸ் பண்றோம். நான் யூபிஐ டிரான்சாக்ஷன் தாண்டா பண்றேன் அப்படின்றவங்களுக்கு யூபிஐ அப்படின்றது 2016 அப்புறம் இந்தியாவில் லான்ச் ஆன ஒரு பேமெண்ட் கேட்வே. பட் அதுக்கு முன்னாடி இருந்தே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கோம். டெபிட் கார்டு அப்படின்றது எல்லா சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டரும் அவங்க விருப்பப்பட்டா பேங்க்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்டு தான் டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டு அப்படின்றது அந்த கார்டுக்குன்னு ஒரு லிமிட் செட் பண்ணி, அதாவது ஒரு 10,000ல இருந்து ஒரு 2 lakhs 5 lakhs வரைக்குமே வந்துட்டு நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கார்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் செட் பண்ணி அந்த கார்டோட நம்பர்லயே ஒரு கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்னு தனியா ஓபன் பண்ணி நல்ல சிபில் ஸ்கோரும் பேங்க் டிரான்சாக்ஷனும் நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் பேங்க்னாலேயோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேங்க்னாலேயோ கொடுக்கக்கூடிய கார்டு தான் வந்து கிரெடிட் கார்டு. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டை நான் சொன்ன மாதிரி அந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமான பேங்க் பேலன்ஸ் வச்சு ப்ராப்பரா அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பர்டிகுலர் பேங்க்ல இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேங்க்ல இருந்தோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி சார் கிரெடிட் கார்டு வேணுமா, உங்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இதுல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி எல்லாம் தெளிவான டீடைல்ஸ் கொடுத்து முன்னாடி எல்லாம் அப்படிதான் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேங்க்கும் அவங்களுடைய டார்கெட்டுக்காகவும் பிசினஸ்க்காகவும் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு பொருளை இஎம்ஐல வாங்கியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு லோன், மேபி பர்சனல் லோன், கார் லோன், அல்ல ஹோம் லோன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்கொயரி கொடுத்துருப்பாங்க. இல்ல கிரெடிட் கார்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு என்கொயரி கொடுத்து அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க. அங்க இருந்து அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலை எடுத்து அவங்களுக்கு தினம் கால் பண்ணி சார் கிரெடிட் கார்டு வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க சார், என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும், இப்போதைக்கு யூஸ் ஆகாது, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும் சார், எமர்ஜென்சி ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும் சார், அது வரைக்கும் சும்மா வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்க, மற்றபடி உங்க பாக்கெட்ல அது சும்மாவே இருக்கட்டும், எந்த விதமான சார்ஜஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட நல்ல மண்டை கழுவி வியாபாரம் பண்ணிடுறாங்க. கிரெடிட் கார்டு யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா என்னோட பர்சனல் சஜஷன், யார் வேணாலும் கிரெடிட் கார்டு வாங்கலாம். நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருக்கட்டும் இல்ல ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கட்டும், யார் வேணாலும் கிரெடிட் கார்டு வாங்கலாம். ஆனால் உங்களுடைய தேவையை பொறுத்து எந்த மாதிரியான என்ன டைப் ஆஃப் கார்டு வாங்க போறீங்க அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலுக்குன்னு சொல்லி தனியா கிரெடிட் கார்டு இருக்கு. லைஃப் ஸ்டைல் அவுட்ஃபிட்ஸ் வந்து நீங்க அதிகமா நிறைய வாங்குவீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியா லைஃப் ஸ்டைல் கார்டுன்னு இருக்கு. டிராவலிங் கார்டு அதிகமா வந்துட்டு நீங்க வந்து பஸ் ஒரு ட்ரெயின் ஃபிளைட் இந்த மாதிரி அதிகமா டிராவல் பண்ண போறீங்க, அதுக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியா கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு அதுல எந்த டைப் ஆஃப் கார்டு வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா ஒவ்வொரு கார்ட்லயும் நீங்க அதிகமா யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அதுல டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க வந்து ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா நார்மலா நம்ம புக் பண்ணோம்னா ஒரு 500 rupees வருது அப்படின்னா மேபி அந்த கார்டு வந்துட்டு ஒரு டிராவலிங் கார்டா இருந்துச்சு, அதுல ஏதாவது வந்துட்டு ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 10%, 20%, 25% அந்த மாதிரி வந்துட்டு டிக்கெட்டோட பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்த்து எந்த டைப் ஆஃப் கார்டு அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த கார்டு வாங்கும்போது அந்த கார்டோட பில்லிங் டேட் என்னன்றத தெளிவா பார்த்து வாங்குங்க. ஏன்னா அந்த பில் டேட்டுக்குள்ள பில் பே பண்ணல அப்படின்னா அதனால நிறைய சார்ஜஸ் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கார்டோட பில்லிங் டேட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கிரெடிட் கார்டு வாங்கியாச்சு, அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு அவசியமானதா அப்படின்றத தெளிவா யோசிச்சு அதுக்கப்புறமா அந்த பொருளை வாங்குங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, கிரெடிட் கார்டு வாங்கியாச்சுடா, நம்ம கிட்ட கேஷ் இல்லைன்னா என்ன, கார்டுல இருக்கே எடுத்து போட்டு வாங்கு அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. ஆனா அந்த பொருள்னால நமக்கு எந்த விதமான யூஸும் இருக்காது. இவ்வளவே அந்த பொருள் வாங்கினதையே மறந்துடுவோம். ஆனா நம்ம வாங்கினது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பொருள் வாங்கினதை நம்ம மறந்துடுவோம். நமக்கு காசு கொடுத்த பேங்க்கார விடுவானா,
அந்த பணத்தை நீங்க ப்ராப்பரா அந்த பணத்தை பர்டிகுலர் டைம்குள்ள நீங்க கட்டல அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் விழுகும். அதோட டீட்டெயில் என்னன்னு சொல்றேன் வாங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு அமௌண்ட்டை அதுல இருந்து எடுத்தாச்சு. ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு பில் பே பண்றதுக்காகவோ நம்ம அந்த கார்டை யூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எடுத்துட்டோம். இப்ப அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம அதை எப்படி பே பண்ணணும்னா, நம்ம எடுத்த டேட்ல இருந்து ஒரு 45 days அதுக்குள்ள எடுத்த பணத்தை திரும்ப அந்த கார்டுல பே பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த விதமான சார்ஜஸும் நம்ம கிட்ட இருந்து பேங்க் வாங்க மாட்டாங்க. இதுதான் கிரெடிட் கார்டுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட். ஏன் யார் வேணாலும் கிரெடிட் கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு சேலரி வாங்குறவங்களா இருந்தாலும் எப்படியும் பெட்ரோல் போடத்தான் போறோம். யாரா இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாரும் 2 வீலர் வச்சிருக்கிறோம், நிறைய பேர் கார் வச்சிருக்கிறோம். ஸோ அதனால எப்படியும் அதுக்கு பெட்ரோல் டீசல் சொல்லி போடத்தான் போறோம். அதை நீங்க வாங்குற சேலரியில ஒரு கேஷா கொடுத்து போடுறதுக்கு பதிலாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பெட்ரோலுக்கு மட்டுமே அந்த கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பெட்ரோல் போடுங்க. ஒரு மந்த்லி ஒரு 2000 போட்டிருப்பீங்களா, சேலரி வந்தோன்னா 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 2000 பெட்ரோல் போட்டிருப்பீங்க, இல்லை ஒரு 4000 பெட்ரோல் போட்டிருக்கீங்கன்னு வைங்க. அது கிரெடிட் கார்டு இல்லைன்னா கையில இருந்து கேஷா தானே கொடுத்து பெட்ரோல் போட போறோம். எப்படியும் அந்த பெட்ரோல் நம்ம அடிக்கத்தான் போறோம். கையில இருந்து கேஷா கொடுக்கறதுக்கு பதிலாக கார்ட்ல ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டும் கிடைக்கும். பிளஸ் அதுல ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கேஷ்பேக்காகவும் கிடைக்கும். அடுத்த மாசம் சேலரி வருது, ஒரு 1ஆம் தேதி சேலரி வருது, வந்த உடனே கிரெடிட் கார்டுல இருந்து எடுத்த காசை கட்டிட்டோம்னு வைங்களேன், எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸும் நம்ம பே பண்ண வேண்டாம். இதனாலதான் சேலரி பர்சனா இருந்தாலும் நீங்க கிரெடிட் கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது. கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்ற பயமே இல்லாம நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பிசினஸ் பீப்புள்ஸா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சீசன்ல ஒரு பர்டிகுலர் பொருள் ஒரு குறைஞ்ச விலையில கிடைக்கும். அது அடுத்த மாசமே இன்னும் கொஞ்சம் விலை அதிகமா சேல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்ப கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பொருளை வாங்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் மந்த்தே அந்த பொருளை சேல் பண்ணி எடுத்த பணத்தை கிரெடிட் கார்டில் கட்டி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டு வாங்கியாச்சு, அதுல இருந்து ஸ்வைப் பண்ணி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்தாச்சு, 45 days கிராஸ் ஆயாச்சு, 50 days கிராஸ் ஆயாச்சு, 55 days கிராஸ் ஆயிடுச்சு, பில்லிங் சைக்கிளும் வந்தாச்சு. ஆனா நம்ம இன்னும் அந்த அமௌண்ட்டை பே பண்ணல அப்படின்னா இங்க இருந்துதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். நம்ம யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு பர்டிகுலர் பேங்க்ல இருந்து பெர் ஆனம் சார்ஜஸா 36%ல இருந்து ஒரு 42% வரைக்கும் மினிமமா சார்ஜஸ் போட ஆரம்பிப்பாங்க. அதாவது பெர் மந்த்துக்கு மினிமமா 3% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு சர்வீஸ் டாக்ஸா 18% நம்ம கிட்ட தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம கார்ட்ல இருந்து அந்த சார்ஜஸும் எடுப்பாங்க. இப்போ நீங்க வாங்கிக்கக்கூடிய கிரெடிட் கார்டுடைய பில்லிங் டேட் எவ்ரி மந்த் 15th வச்சுப்போம். இது மார்ச் மந்த். ஸோ மார்ச் 15th பில் ஜென்ரேட் ஆகுது. நீங்க அது வரைக்கும் எதுவும் யூஸ் பண்ணல. மார்ச் 18th பில் ஜென்ரேட் ஆகி அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10,000 20,000 லிமிட் இருக்கு கார்டு. அதுல 10,000க்கு நீங்க ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்றீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 15th அந்த டேட்ல தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். நீங்க எடுத்துக்கக்கூடிய அந்த 10,000 அமௌண்ட்டை அதுக்கு அடுத்த மாசம் மே 1st பே பண்ணிட்டா அதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இல்ல என்னால முழுசா பே பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. என்னன்னா அந்த ஏப்ரல் 15th ஸ்டேட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா மினிமம் டியூ மேக்சிமம் டியூ அப்படின்னு 2 அமௌண்ட் காமிச்சிருப்பாங்க. இந்த மினிமம் டியூ அப்படின்றது மேபி ஒரு 10% அது வரைக்கும் இருக்கலாம். ஒரு 10,000 எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுல ஒரு 1,000 rupees பே பண்ற மாதிரி இருக்கலாம். அதுவும் ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் ஒவ்வொரு கார்டு பொறுத்துமே அந்த அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மினிமம் டியூ ஒரு 1,000 rupees நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது 9,000. அந்த 9,000க்கு மே மந்த் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகும்போது அந்த 9,000க்கு மினிமமா ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 9,000க்கு ஒரு 270 rupees சார்ஜஸ் வரும். தென் அதுக்கு சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி ஒரு 18% கால்குலேட் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு 48 ரூபா 60 பைசா அந்த மாதிரி வரும். ரெண்டும் டோட்டல் பண்ணீங்கன்னா 318 ரூபா 60 பைசா. ஸோ அப்ப அந்த மே மந்த் 15th உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகி வரும்போது உங்களுடைய டோட்டல் பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங்கா 9,318 rupees 60 பைசா டோட்டல் பிரின்சிபல் அமௌண்ட்ல நிற்கும். அண்ட் அதுக்குமே மினிமம் சார்ஜஸ் மேக்ஸிமம் சார்ஜஸ் அது என்ன டேட்டுக்குள்ள பே பண்ணணும் அப்படின்ற டீடைலும் அந்த மே மந்த் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க.
ஒருவேளை ஏப்ரல் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிற டேட்டுக்குள்ள நீங்க வந்து மினிமம் டியூவும் கட்டல மேக்ஸிமம் டியூவும் கட்டல அப்படின்னா மே மந்த் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகி வரும்போது டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் கால்குலேட் ஆகும். பிளஸ் அதுல லேட் பேமெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் மினிமம் 500 இருந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. பிளஸ் அதுக்கும் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டியும் நம்ம தான் கட்டணும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் லிமிட் ஃபீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுல கொடுத்துருக்கக்கூடிய லிமிட்டையும் தாண்டி யூஸ் பண்றப்ப அந்த கிரெடிட் கார்டுக்கு ஓவர் லிமிட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 500 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் மாறுறதுக்கு உண்டான சான்சஸும் நிறைய இருக்கு. இப்படி கிரெடிட் கார்டை வாங்கிட்டு நம்ம எதுவுமே வந்துட்டு கவனிக்காம ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 7 மாசம் இல்ல ஒரு 10 மாசம் அந்த மாதிரி வந்துட்டு கிரெடிட் கார்டுக்கு ப்ராப்பரான பேமெண்ட் கட்டாம இருந்தோம்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ண பணத்தை விடவும் அதுல போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ், லேட் பேமெண்ட் ஃபீ, அப்புறம் நான் சொன்ன அந்த ஓவர் லிமிட் ஃபீ இது எல்லாமே வந்துட்டு ஆட் ஆகி வரும்போது ஒரு கட்டத்துல நம்ம யூஸ் பண்ண அமௌண்ட்டை விடவும் சில ஆயிரங்கள், ஒரு சில வேலைகள்ல பல ஆயிரங்கள் கூட அதிகமா வந்து நின்று மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும். நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுல கேஷ் லிமிட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். நீங்க வாங்குற கிரெடிட் கார்டுல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ஒரு 10% ஒரு 20% அமௌண்ட் வந்து நீங்க கேஷா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்காரணம் கொண்டும் கிரெடிட் கார்டை ஏடிஎம்ல போட்டு கேஷா வித்ட்ரா பண்ணாதீங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க கேஷா ஒரு 500 ருபீஸ் வித்ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமமாவே 500 ருபீஸ் வரைக்கும் வித்ட்ராவல் சார்ஜஸ் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பெர்சன்டேஜ்ல கால்குலேட் பண்றதுக்கு உண்டான சான்சஸும் இருக்கு. ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கார்டோட லிமிட் 21,000 தான் இருக்கு. ஆனா அவைலபிள் லிமிட் பாருங்க கீழே -7,381 ருபீஸ் 0.44 பைசா இருக்கு. ஸோ இது ஒரு நான் மெயின்டெனன்ஸ் கார்டு. சரியான நேரத்துக்கு சரியான பேமெண்ட் பண்ணாதனால இதுல பாருங்க எவ்வளவு ஃபீஸஸ் ஆட் ஆயிருக்கு. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கிற லிமிட்ல இருந்தும் -7,300 ருபீஸ் அண்ட் அபவ் வந்து அதிகமா வந்துட்டு யூஸ் ஆயிருக்கு இந்த கார்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க லேட் பேமெண்ட் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு 1,300 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட் பேமெண்ட் ஃபீ, அதுக்குண்டான ஃபினான்ஷியல் சார்ஜஸ், அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது, ஃபினான்ஷியல் சார்ஜஸ், அதுக்குண்டான ஜிஎஸ்டி, இது எல்லாமே ஆட் ஆயிருக்கு. இந்த ஒரு மாசத்துல மட்டும் பேங்க்ல இருந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு போட்டிருக்கக்கூடிய சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 2,337. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி 8ஆம் தேதி ஒரு பேமெண்ட் ஆயிருக்கு. ஒரு 5,000 ருபீஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5,000 எனக்கு பிரின்சிபல்ல இருந்து டெபிட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, நெக்ஸ்ட் மந்த் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகும்போது அந்த 5,000ல இருந்து இந்த மந்தோட இந்த ஃபீஸஸ், இந்த சார்ஜஸ் எல்லாமே டெபிட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 2,663 மட்டும்தான் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்ல இருந்து டெபிட் ஆகும். அதை விட்டுட்டு நான் 5,000 ரூபாய் கட்டிட்டேன், எனக்கு வந்துட்டு 5,000 ரூபாய் டெபிட் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு பேங்க்ல சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா வேலையே ஆகாது. ஸோ எப்பவுமே கிரெடிட் கார்டு வாங்க போறீங்க அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி தான் அதோட ஸ்டேட்மெண்ட் டேட் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் போடுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ப்ராப்பரா அதை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமா, அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ள நம்ம எடுத்த அமௌண்ட்டை திரும்ப ரீபே பண்ணி எந்த சார்ஜஸ்க்கும் வராம நம்ம லைஃபை நல்லபடியா லீட் பண்ண முடியுமா அப்படின்ற கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருந்தா மட்டும் நீங்க கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்குங்க. அதை விட்டுட்டு கால் பண்ணி கேட்கறவங்களுக்கு நல்லது பண்றேன்ற விதத்திலையும் அவனுடைய டார்கெட்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்ற ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல தெரியாதனமா போய் கிரெடிட் கார்டுல விழுந்தீங்கன்னா வாங்கின அமௌண்ட்டை விட ஒரு சில மாதங்கள்ல சில ஆயிரங்கள், பல ஆயிரங்கள் எக்ஸ்ட்ரா இழக்க வேண்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு கிரெடிட் கார்டு வாங்கணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from MK.